மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம். என்ன கேம்னு கேட்டிங்கன்னா கிரானி 3. இந்த கேமை தான் ஆட போகிறோம். ஏன்னா இந்த கேம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஏன்னா என் வழி எப்போவுமே தண்ணி வழியாக தான் இருக்கும். ஸோ கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் தான் வீடியோவே போடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கிரானி 3. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. மியூசிக் செம்மையாக இருக்குங்க. டிவி லூப்பர் செம்மையாக இருக்குது மியூசிக்கு. இந்த மியூசிக்கெல்லாம் ஒரு படத்துலையோ இதுலேயோ வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அதை எடுத்து நான் ரிங்டோனாக வச்சுருக்கேன். ஓகே, ப்ராக்டிஸ் எதுக்கு எடுத்தேன்னா கிரானி அண்ட் கிராண்ட்பா இதே படிக்கலாம். கிரானி அண்ட் கிராண்ட்பா இஸ் ஆன் வெக்கேஷன். நவ் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த ஹவுஸ் மோர் ஈஸிலி பட் வித்தவுட் டேஞ்சர். அதாவது கிரானி அண்ட் கிராண்ட்பா வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயோ போயிருக்காங்க போல். அதுதான் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ. யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த ஹவுஸ் ஈஸிலி பட் வித்தவுட் டேஞ்சர்ஸ். இதில் இருக்கிற ஒரே ஒரு டேஞ்சர் எதுனா வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்லெண்டரினா மட்டும்தான். அதை பார்த்துட்டே இருந்தால் வந்து செத்துருவோம். அதை பார்த்துட்டே இருந்தால் செத்துருவோம். அப்புறமா அதை பார்த்துட்டே இருந்தால் வந்து நம்ம வந்து செத்துருவோம். அதனால் அந்த ஸ்லெண்டரினாவை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிடிச்ச ஒரு டெடி பேர் மட்டும்தான். அதுக்கு ரொம்ப அது கொடுத்தா அது போய்டுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, சந்திரமுகி அளவுக்கு ஒரு கேட்டு. பா, எவ்வளோ பெரிய வீடு. இந்த வீடு எப்படி அவங்க அம்போன்னு விட்டுட்டு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு தெரில. கார் இருக்குது. காரில் தப்பிக்க முடியுமா? காரில் தப்பிக்க முடியுமா? காரில் எப்படி தப்பிக்க முடியும்? அதுவே எரிஞ்ச நிலைமையில் இருக்குங்க. அதில் எப்படிங்க தப்பிக்க முடியும்? சுற்றி முற்றி பார்க்குறாங்க நம்ம பிளேயர். கிராண்ட்பா எப்படி வந்தார்? வெக்கேஷன் தானே போயிருக்காரு. ஓ, புரிஞ்சிடுச்சு. இப்போ புரிஞ்சிடுச்சு கண்ணா. கிராண்ட்பாவும் கிரானியும் ஃபஸ்ட்டு இவனை மைக்க நிலையில் தள்ளி விட்டு கேஜில் அடைச்சிட்டு தான் போயிருக்காங்க. 4 நாளில் வந்துடுவாங்க போல். அதனால தான் டே 1 டே 4 தான் லாஸ்ட் போல். டே 4 டே 3 டே 4 டே 5 ஆக்சுவலாக கிரானி 1 நான் வந்து விளையாடிருக்கேன். ஆனால் எப்படி சொல்ல, கிரானி 1 வந்து விளையாடிருக்கேன். பட் ஆனால் யூடியூப்லலாம் போஸ்ட் பண்ணதில்லை. கிரானி 2 விளையாடல இன்னும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் கிரானி 2வே இல்லை, கிரானி வீட்டுக்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான். ஓகே, இந்த ரூமில் எதனா இருக்கா? ஓ, எலும்பு கூடு இருக்கியா? எலும்பு கூடு. அது பக்கத்தில் நம்மளை படுக்க வச்சுருக்கா. அப்பா, எலும்பு கூடு. ஓகே, இதில் எதனா இருக்கா? எங்கே இருக்குது? ஐயோ, பயந்துட்டாங்க ஸ்லெண்டரினாங்க. ஐயோ, முதல்ல அந்த ஸ்லெண்டரினாவை இது பண்ணணும். அதுக்கு பிடிச்ச டெட்டி பேர் எங்கே தான் இருக்குது? அதோட டெட்டி பேர் மட்டும் என் கையில் கிடச்சிச்சுன்னா போதும். டெட்டி பேர் மட்டும் கிடைச்சா போதும். அப்படின்னா கண்ணை மூடிட்டே விளையாடணும். ஓகே, வெப்பன் கீ. ஓ, புரிஞ்சிச்சு. வெப்பன் கீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வெப்பன் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தாத்தாவோட ரூம் எங்க? தாத்தா வர திரும்பு. ஸ்லிங் ஷாட் இருக்கு. ஸ்லிங் ஷாட் இருக்கு. அப்போ கல் கன்ஃபார்மாக இங்கே இருக்கணும். கல் வெளியே தான் இருக்கும். கல் எதனா ஒரு கண்ணுக்கு கிடைச்சாலே போதும். கல். ஓகே, கல் எடுத்துக்கோங்க. ரெடியா? ஐயோ, இந்த பொண்ணு. ஐயோ, என் பொண்ணை இருமா. அவனுக்கு அந்த டெட்டி பேர் தானம்மா வேணும். நான் கண்டுபிடிச்சி தரேம்மா. ஒரு ஐடியா பண்ணலாமா? நம்ம எடுத்துகிட்டு வர எல்லா பொருட்களும் வந்து இந்த கிச்சனில் வச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கிறேன். கிச்சனில் எதனா இருக்குமா?
கீழே போட்டேன். கிராணி இல்லை மறந்துட்டேன். க்ளீன் க்ளீனாக வந்தால் தான் என்ன. ஓகே, எதுவுமே இல்லை. இதுக்குள்ள எதனா வச்சுட்டு போயிருக்காங்களா நம்ம பாட்டியம்மா? இல்லை ஒன்றுமே இல்லை. பயமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்கு. ஒரு கல் கிடைச்சா போதும்னு இருக்கு, ஒரே ஒரு கல். ஓகே, நான் கல்லை கண்டுபிடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி வாய முடியல, கல்லே கையில் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்குது? ஸ்க்ரீன்ஷாட்டை எடு. இது எங்கே இருக்கு? இப்போ நம்ம எங்கே போகணுன்னா கீழே ஃபுல் டவுன் போனால் க்ரோவார் கிடைக்கும். இந்த ரூம்குள்ளே க்ரோவார் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதோ ஹியர். ஓ, மேபி ஐ கேன் பிரேக் த கிளாஸ். இல்லை, எதிரி குடிச்சிட்டோம். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரண மேட்டர் தான். ஓகே, க்ரோபார் இருக்குது, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. எதனா இருக்கா யூஸ்ஃபுல்லாக? டெடி இருக்குது. யப்பா, ஃபைனலி டெடி கிடச்சிச்சு. இருமா ஸ்லெண்ட்ரினா, சொல்லாமல் இருமா வரேன். எனக்கு ஒரே டவுட் தான், எப்படி ஸ்லெண்ட்ரினா இறந்துருச்சின்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பேபி காட் இருக்குன்னு ஐ திங்க் ஸோ. ஒரு பேபி காட் இருக்குது. ஓகே, லிஃப்ட் இருக்கோ? ஒரு பேபி காட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி இல்லை. கரண்ட் பில் கட்டல போலாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லை. மேலே ஃப்ளோர் இருக்கா? போகுது ரூட் போகுது. யார்கிட்ட? அந்த லாக் பிக் எடுத்து கையிலே வச்சதுன்னு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஓகே, இந்த வழியில் நான் எப்படி போக? இப்போ என்ன பண்ணுறது? இந்த வழி எப்படி? வேகாகானா வச்சுக்கிறேன். அது நான் டென்ஷன் இருக்கும் தெரியலங்க, கத்துது தெரியும். ஓகே, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, பட் ஆனால் என்னன்னு தெரியல. ஓகே, இது இருக்குது. அந்த லொக்கேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெடி பேர் எடுத்து நான் கிச்சனில் வச்சுட்டு ஐ பி பேக். கைஸ், ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? இந்த டெடி பேர் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்லெண்டரினா வந்து நம்ம கிட்ட கூட நெருங்கலை. நம்ம கிட்ட கூட வரல, சொல்கிறேன், கிட்ட கூட வரல. இப்போ இதை வச்சுட்டேன். திருப்பி அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு நான் வீடியோவை கண்டினியூ. ஸோ ஓகே, அந்த டெடி பேரை வந்து அங்கே கிச்சன்கிட்ட வச்சுட்டு இங்கே வந்து இருக்கிறோம். இங்கே ஃபயர்வுட் இருக்குது. ஓகே, ஃபயர்வுட் இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? மேட்ச் பாக்ஸ் தான் தேவை. ஐயோ, இங்கே வழியே இல்லையா? வழி இல்லை. ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு பார்க்கலாம். எதனா இருக்கா? ஓ, இந்த ஃபயர்வுட் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணோங்க. நானே காட் இட். இப்போ ஃபயர்வுட் இருக்குன்னா அதை பற்ற வைக்க மேட்ச் பாக்ஸ் தேவை. இப்போ மேட்ச் பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஏதோ ஒரு ட்ராயர் இருக்குது. இதில் எதனா இருக்கா? இல்லை, இதில் தான் நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் கண்டுபிடிச்சி. இது ஓப்பன் பண்ணியே பார்க்கல. இல்லை,
எனிதிங்? நோ, நத்திங். வாங்க கீழே போய் பார்க்கலாம். இந்த டோரும் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வழியே இல்லை. ஓ மை காட்! ஐயோ! நோட் பண்ணிங்களா கைஸ்? நான் சத்தியம் நிஜமாக சொல்கிறேன். அந்த அந்த டெடி பேர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது கிட்டையே வரல, கிட்ட கூட வரல, நம்மளுக்கு தொட கூட இல்லை. ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் கேம். ஆஃப்டர் தட் இட் சயின்டிஃபிக். இதுக்கு என்ன தேவை? பேட்லாக் கீ. சாரி, பேட்லாக் கீ. கிராஸ் இங்கே இருக்குது. இது என்ன? இதுக்கு என்ன தேவை? காயின். ஓகே, காயின். இந்த இடியாமுக்குனா டிக்கெட் கிடைக்கும். இதில் என்ன இருக்குது? ஸ்லிங் ஷாட் வச்சுட்டேன். பக்கத்து ரூமில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இதே வந்துட்டு அதே இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். உங்களுக்கு கிராணி 3 வந்து பிடிக்குன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. சும்மா தாங்க இருக்குது சப்ஸ்கிரைப், யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன்ல. எனக்காக ஒரு செகண்ட் கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டிங்களா? நான் அழ போகிறேன். கொள்ளலாமா? ஓகே, ஒரே டோன் தாங்க வருது அந்த பியானோவில் கூட. என்னதான் பண்ணி வச்சுருக்காங்களோ அங்கே தெரியவே இல்லை. ஓகே, இந்த ரூம் நம்ம வரவே இல்லை. எதனா இருக்கா? ஷெட்கி இருக்குது. ஷெட்டுக்கு எதுக்கு? எங்கே? ஷெட்கி எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்கான்னு நினைக்கிறேன், கார்கிட்ட. ஏன்னா கார் தானே ஷெட். இப்படி ஓகே, நான் அந்த ஷெட்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஷெட்கி யூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் பேசவே விட மாட்டேங்குது. பயமாக இருக்குங்க. ஆமாம், டெடி எங்கே வச்சோம்? டெடி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பிளாங்க் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்லெண்ட்ரினா இதுவை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டெடி எங்கே வச்சு? இங்கே இருக்குது டெடி. கிச்சனுக்குள்ளே இருக்குது. அந்த பிளாங்க். ஓடு 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 ஓடு, உன்னால் முடியும். ஓடு பேசஞ்சர், ஓடுறா தம்பி. ஓகே, இந்த பிளாங்க் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ப்ளீஸ். ஓகே, அங்கே ஒரு கிராஸ் பார் இருந்துச்சுன்னா அது எடுக்கலாம் போல். இந்த இடம் தானே. இது எதுக்கு? பிரிட்ஜ் சர்க்கிட் மீன்ஸ் அந்த பிரிட்ஜுக்கான இது வழிங்க. இப்போ நம்ம வந்து டெடி பேர் எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஸ்லெண்ட்ரினா நம்மளை கொன்றுச்சுங்க. அம்மா ஸ்லெண்ட்ரினா உனக்கு தாம்மா நான் ஹெல்ப் பண்ணோன்னு யோசித்தேன். என்ன போய் சாகடிச்சிட்டியேம்மா. அதை பார்த்துட்டே இருந்தால் சாவடிச்சதுங்க பைத்தியம் மாதிரி. முதல்ல அந்த ஸ்லெண்ட்ரினாவை காலி பண்ணோம், அதாவது அதை போக வைக்கணும். ஓகே, வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே ஜெயிலை விட்டு வெளியே வந்தால் ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அப்படி தான் இருக்குது. பூட்டி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தோம் அந்த ஸ்லெண்ட்ரினாவை? எங்கேயா? இல்லை, டாப் ஃப்ளோரில் தானே பார்த்தோம். இருக்கு பாருங்க பிரிட்ஜ். இங்கே தான் பார்த்தோம் அந்த ஸ்லெண்ட்ரினா பைத்தியம். கைஸ்,
பிரிட்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் சர்க்கிட் தான் இது பேர் ஏதோ ஒன்று. இது எதுக்குன்னா அதோ இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு பில்லர் மாதிரி இருக்கா, அங்கே வச்சா கேட் வந்து ஓப்பன் ஆகும் போல். ஓகே வச்சாச்சு. ஓ ஓகே, ஈஸி ஈஸி ஈஸி, ஐ திங்க் ஈஸி. ஆமாம், டெட்டி பேர் எங்கே அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும். ஸோ கைஸ் டெலிபோர்ட் இருக்குது, அதாவது டெட்டி பேர் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டெட்டி பேர் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வெரி பேட். ஆமாம், மேட்ச் பாக்ஸ் எங்கே பார்த்தோம்? மேட்ச் பாக்ஸ் எங்கே பார்த்தோம்? பிளாங்க் இருந்துச்சு. ஐ காட் அன் ஐடியா கைஸ். எப்படி இருந்தாலும் அந்த ஓகே இது இங்கே பட்டு போயிடலாம். எம்மாஸ்லேருந்து நான் மன்னிச்சிடு, உன்னோட டெடி பேரை தூக்கி போட்டு வந்ததுக்கு. ஓகே இந்த ஜென்ரேட்டிங் இடத்துக்கு தான் போனோம். ஓடு 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 தம்பி ஓடு, உன்னால் முடியும். இங்கே தானே இருந்துச்சு. பயமாக இருக்குங்க இதை பார்த்தாலே. இந்த இருக்கு மேட்ச் பாக்ஸ். இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சாரி கைஸ், எதுக்கு நான் ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, வீடியோ ஃபுல்லாக வேறு எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஃபயர் வுட் இருக்குது இல்லையா, இந்த ஃபயர் வுட் மேலே ஃபயர் பண்ணாலே போதும். அதுக்கு தான் அது பேர் ஃபயர் வுட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க போல். இப்போ திருப்பி டாப்புக்கு போயிட்டு அந்த காக்காய் நூற்றிக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கு. அந்த காக்கா ஆமாம், அந்த க்ரோ என்ன வச்சுருந்துச்சு யாரா நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, காக்கா பறந்து போயிடுச்சு. ஓ, ஜென்ரேட்டிங் கேபிள் கிடச்சிருக்கு. ஓகே ஜென்ரேட்டிங் கேபிள். ஓகே, ஒரு ஐடியாங்க. இங்கேருந்து இதை இப்படி தூக்கி போட்டால் அது கீழே போகட்டும். இங்கே ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அந்த டெடி பேரை எடுத்துகிட்டு வரலாம். கைஸ், டெடி பேர் இங்கே இருக்குது. நம்ம திருப்பி ரூஃப் டாப்புக்கு போயிட்டு அங்கே ஒரு குட்டி வழி மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த வழிக்கு ரூஃப் டாப் ஒரு வழி இருக்குது. அந்த வழியிலேருந்து உள்ளே குதிச்சா அந்த ஓகே சிலிண்டர் தான் எங்கேயோ வந்து நின்று இருக்குது. நமக்கு கவனிக்காததே பெஸ்ட்டு. ஓடு ஓடு ஓடு, உன்னால் முடியும். ஓடுப்பா தம்பி. இங்கே தான் இருக்குது போல். மெதுவாக குதிக்கணும், இல்லைன்னா மறுகையாவா செத்துட்டேனா? ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, செத்துட்டேன்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், ஸ்லெண்டரி நான் வந்து தேங்க்ஸ் அம்னி அப்படின்னு சொல்லும். யோ அதெல்லாம் எனக்கு தெரியும்யா, இவங்களாம் மட்டும் போடியா. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். ஸ்லெண்டரி டவுன் கைமோ. சரி, சீக்கிரம் போய் தொல்லம்மா. போமா, போயிட்டியாம்மா, சூப்பர்மா. நாமா கொடுத்துட்டு போனேன். பேட்லாக் கீ. ஓகே, ஸ்லெண்டரினா இஸ் நவ் கான். பேட்லாக் கீ எதுக்கு தெரியல. எனக்கு அந்த பேட்லாக் கீ எங்கே இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த பேட்லாக் கீ இருக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஓப்பன் பண்ணலாமா? என்னையா வச்சுருக்கீங்க இது உள்ள? எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லையாண்ணா? எதுக்கியா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? போயா, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஓகே, இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. கிராஸ் பார் உனக்கு வேலை வந்துருச்சு. கிராஸ் பார் என் கூடவே இருங்க. இந்த கிராஸ் பார் எடுத்துக்கு ஃபஸ்ட்டு போய்க்கலாம். டெலிபோர்ட் பண்ண வேண்டியது தான் கைஸ். அந்த கிராஸ் பார் இருக்கிற லொக்கேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. என்ன இருக்குது? ஓகே, எலக்ட்ரிக் ஸ்விட்ச். ஓ, புரிஞ்சிடுச்சுங்க. புரிஞ்சிடுச்சு. எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எதுக்குன்னா இருக்கு. அது எலக்ட்ரிக் ஸ்விட்ச் எங்கே இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிக்கிறேன் கைஸ். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 20K. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ வியூஸ் வந்ததுக்கு
ஆனால் அதுலேருந்து ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அதுலேருந்து ஒரு 20K வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 25%, அதாவது கால்வாசி மெம்பர்ஸ் கூட they didn't subscribe. ஐ வாஸ் லைக் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ தெரில. அதை பொறுத்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஐல் பி ரியலி ஹாப்பி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நம்ம அங்கேருந்து தூக்கி போட்டோம் இல்லையா ஒரு ஜென்ரேட்டிங் கேபிள், அது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஐ திங்க் ஹியர். ஓகே, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம தெரிஞ்சு இப்போது கேட் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க கேட் ஓப்பன் பண்ண போகலாம் ஃபஸ்ட்டு கைஸ். இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, கேட் ஓப்பன் பண்ணலாமா? ஏங்க ஒர்க்காவில்? ஓ மை காட், ஃபியூஸ் தேவைப்படுதா? அச்சோ அச்சோ அச்சோ, ஃபியூஸு எங்கே காணோம் தெரியலையோ. வாங்க ஃபியூஸ் இருக்கிற இடத்துக்கும் கஷ்டப்பட்டு தேடிப்போம் கைஸ். இதுக்கு வந்து ஃபியூஸ் தேவைப்படுது. ஃபியூஸ்லாம் ஒரு வேஸ்ட் தேவைப்படுது. ஓகே, ஸ்லிங் ஷாட் எங்கே வச்சோம் ஆக்சுவலாக? இதுங்க ஸ்லிங் ஷாட் இருக்கிற லொக்கேஷனுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி அந்த வேஸை கண்டுபிடிச்சாச்சு. ஒரே கல்லில் அடிச்ச பார்த்தீங்களா? நான் ப்ரோ பிளேயருங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் ஆக்சுவலாக. இதுலேயே மெயினிங் வந்து அடிக்கணும்டா எப்பா. ஓ ஓகே, இந்த வேஸெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். என்ன பண்ணோன்னா அந்த வேஸ் எடுத்துகிட்டு தூரத்தில் அங்கே ஒரு இது தெரியுது இல்லையா, ஒரு டேங்க் மாதிரி, அந்த டேங்க்கில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இருங்க, ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. என்னடா நீ தம்பி இப்படி பண்ணுற? எந்த இடத்துக்கு போயிட்டு இந்த தண்ணி இருக்கிற வேஸ் வைக்கணுன்னா ஐ திங்க் ஹியர். ஓகே, ஹியர் ஒன்லி. 2 இருக்குது. ஒன்று வந்து இன்னொரு வேஸுக்கு நம்ம வந்து இங்கே வைக்குவோம். வச்சோன்னே கீழே இறங்கும். இருங்க, இன்னொரு வேஸை எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு நான் கண்டினியூ கைஸ். இதோ இந்த டேங்க் தான் கைஸ். இதை ஃபுல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய்ட்டு வைக்கணும். இதோ கைஸ், இந்த இடத்துல வந்து வெற்றிகரமாக 2த்தையும் வச்சாச்சு. இதனால் என்ன யூஸ்? ஓ, இது சுற்றுதுங்க. ஆக்சிலேட்டர் கிடச்சிருக்கு. ஆமாம், ஆக்சிலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டில் நோ ஐடியாங்க. எதுக்கு ஆக்சிலேட்டர்? எதுக்கு ஆக்சிலேட்டர் தெரியல. ஆக்சிலேட்டர் எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக கிராணி 3 கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன கேம் பண்ணலான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக 2 விஷயம் தான் பண்ணோம், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இதை மட்டும் பண்ணிங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.